இந்த பூரண அறிவு எல்லாருக்கும் வராது. இந்த இயேசு ஏற்றுக்கொண்டனால அந்த சாயலை நீங்க தரிச்சிட்டீங்க. இப்ப அந்த சாயல் உங்களுக்கு பூரண அறிவை கொடுக்குது. பூரண அறிவு அடையும்படி, பூரண அறிவால் புதிய மனுஷன் ஆகல. நீங்க புரிஞ்சவங்களுக்கு மட்டும் பேசுறேன். புதிய மனுஷன் ஆனதினால் நீங்கள் பூரண அறிவடைய ஆரம்பிக்கிறீர்கள். இந்த பூரண அறிவு தான் தேவனுடைய சாயல். ஒரு தகப்பனுடைய சாயல் என்பது தன் பிள்ளைக்கு அந்த அறிவு தான். அந்த அறிவு உங்களுக்குள்ள ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அதனால நீங்க தேவனுடைய முழு சாயலை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். பூரண அறிவு என்னது? எங்க அப்பா யாரு என்கிற அறிவு, நான் யாரு என்கிற அறிவு, என் எதிரி யாரு என்கிற அறிவு. இந்த 3 அறிவு உங்களுக்கு நல்லா தெளிவா வந்துருச்சுன்னா நீங்க தேவ சாயல்ல ரீகெயின் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த பூமியை நடக்கும்போது உங்களை பிசாசு தேவனாவே பார்க்கறான், இன்னொரு இயேசுவாவே உங்களை பார்க்கறான். அதுதான் பூரண அறிவு. இப்போ நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? உங்க எதிரி யாரு, நீங்க யாரு, புது சிருஷ்டிப்பு, உங்க எதிரி யாரு என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்க எதிரி நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஆளே கிடையாது என்பதைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 1, devil is an empty handed person. இப்ப பிசாசு உங்களை தாக்கவே முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவன் இப்ப வெறுங்கையோட நிற்கிறான். He is an empty handed person. வாசிப்போம் கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட, என்னை கிருபைக்குள்ளே தூக்கி எறிந்த ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். இந்த வசனம் அல்ல, இதுக்கு முந்தின வசனம். ஞானஸ்நானத்திலே, இங்க பாருங்களேன், என்னை கிருபைக்குள்ள தூக்கி எறிஞ்ச வசனம். இந்த உலகத்துல கிருபை பிரசங்கிகளே இருக்கிறார்கள் என்பது, போட்டுவிடு வசனத்தை, கிருபை பிரசங்கிகளே இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாதிருந்த காலத்தில், இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறது என்று தெரியாதிருந்த காலத்தில், கிறிஸ்து முடித்ததினால்தான் நாம் வாழப் போகிறோம், ஆசீர்வதிக்கப்படும் என்பதே தெரியாத காலத்தில் என்னை லால இருந்து அள்ளி தூக்கி எரிஞ்ச ஒரு வசனம். படுத்துக்கிட்டே ஆடியோ பைபிள் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது என்னுடைய சாட்சி என்னன்னு வாங்கி, நமக்கெல்லாம் ஒன்றும் குதிரையிலலாம் கீழே விழுகல, ஏதோ இருக்கிற சாட்சியை சொல்லிட்டு போயிடும் போகிற வழியில். தூங்கிட்டு ஆடியோ பைபிள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கொலோசியர் 1 கேட்டுட்டேன், 2 கேட்கும்போது தூங்கிட்டேன். முழிச்சிட்டேன், 3 வந்துருச்சு. சரி 3 அப்படியே கேட்பேன். அவன் என்ன சொல்கிறார், 2க்கு திரும்ப போ அப்படின்றார். திரும்ப 2 ஆன் பண்ணி திரும்ப கேட்குறேன். திரும்பவும் கரெக்டாக 2 கேட்குறதுக்குள்ள தூங்கிட்டேன். 3 வந்துருச்சு. சரி எதுக்குடா போகிற, 3க்கு போகணும். திரும்ப அவன் சொல்ல, இல்லை நீ 2க்கு போன்றார். மறக்கவே முடியாது. 3வது முறை 2 ஆன் பண்ணிட்டு செகண்டை கேட்குறேன். அப்போ தான் இந்த வசனம் என்னை தூக்கி எரிஞ்சிச்சு. அன்புக்குரியவர்களே, ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். முக்கியமான வார்த்தை, தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசம். இந்த வார்த்தை என்னை தூக்கி எறிஞ்சிருச்சு. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், தேவனுடைய செயல் மேல நான் விசுவாசம் வைக்கணுமா? இல்லையே. இதுவரைக்கும் எங்களுக்கு சர்ச்சில் எங்க செயல் மேல தானே விசுவாசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்க. நீ நல்லா ஜெபிச்சினா உனக்கு இது நடக்கும், நீ உபவாசம் எடுத்தா உனக்கு அது நடக்கும், நீ 1000 தோத்திர பலி சொன்னா இது நடக்கும், நீ இதெல்லாம் செஞ்சா உனக்கு இது நடக்கும்னா எங்க விசுவாசம் எல்லாம் எங்க செயல் மேல தானே இருக்கு. ஆனா பைபிள்ல இந்த வசனம் தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம் வைக்கணும் பைபிள் சொல்லுது. அப்ப இது வரைக்கும் நான் பண்ணின எல்லா பிரசங்கமும் மனிதனா அவன் செயல் மேல விசுவாசம் வைக்க சொன்னோம். நீ நல்லவனா இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவ, கெட்டவனா இருந்தா நரகத்துக்கு போயிடுவ, நீ ஜெபிச்சா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், நீ உபவாசம் எடுத்த எல்லாமே பாருங்க அவன் செயலே பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா பைபிள் சொல்லுது அவன் செயல் மேல விசுவாசம் வைக்க கூடாதுடா, என் செயல் மேல விசுவாசம் வைக்கிறேன்டா. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ செயல்கள் செஞ்சிருக்கீங்க இந்த பைபிள்ல. செங்கடலை பிளந்திருக்கீங்க, யோர்தானை பிரிச்சிருக்கிறீங்க, எரிக்கோ உடைச்சிருக்கிறீங்க. எந்த செயல்கள் மீது? கர்த்தர் சொன்ன செயல்கள் மேல் இல்லடா, செயலின் மேல். சிங்குலர்னாரு. அந்த ஒரு சிங்குலர் செயல் என்ன ஆண்டவர் என்ன? அடுத்த வசனத்தை வாசி. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே நான் வெட்டி சிறந்தேன். அந்த செயலின் மேல் வைக்கிற விசுவாசமே. கதவை திறந்து வெளியே ஓடி வரேன், யுரேக்கா யுரேக்கா. வெளியில செல்வா நிற்கிறேன், ஆண்டனி நிற்கிறாரு. நம்ம எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னே. இது வரைக்கும் நம்முடைய செயல்கள் மீது தானே நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது தேவனுடைய செயல் மீது நம்பிக்கை வைன்னு சொல்லுங்க.
இதுவரைக்கும் நான் பண்ண பிரசங்கம் எல்லாம் பர்ஃபெக்ட் மெசேஜ் கிடையாதுன்னு இந்த வசனம் சொல்லுதுனே, அதெல்லாம் தப்புனே. நான் நம்ம செயல் மேல் நம்பிக்கைக்குன்னு சொல்றேனே, ஆனா பைபிள் தேவனுடைய செயல் மேல் நம்பிக்கைக்குன்னு சொல்லுதுனே. பின்னாடி தெரிஞ்சிச்சே தப்பு இல்ல, ஓல்டு கவர்னன்ட் படி அது ரைட்டு, நியூ கவர்னன்ட்ல இயேசு செஞ்ச செயல்ல தான் விசுவாசம். அப்ப செல்வா சொல்றான், செல்வா வந்து ஏற்கனவே ஜோசப் பிரின்ஸ் மெசேஜ்லாம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான், ஒரு குரூப் அமைதியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கு. ஏன்னா இதுதான் ட்ரூத்து, தேவன் நேரடியாக அவங்களை என்கவுண்டர் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு சத்தியம் ஒன்று இருக்கு, அதை உலகத்தில் சிலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூரில் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இதை அப்படியே பிக்கப் பண்ணி அப்படியே நீங்கள் போங்க, திஸ் இஸ் த ரைட் ட்ரூத், த ரைட் டைம். இந்த வசனம் என்ன ரொம்ப கிருபையின் பிரசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள 100% டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிச்சு. அதற்கு பிறகுதான் நான் பாஸ்டர் மார்ட்டின் எல்ஸ்ராயை சந்திக்கிறேன். அதற்கு பிறகு கிருபையின் பிரசங்கிகளை நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது, பாகாலுக்கு முழங்கால் படிக்கிறது 7000 பேர் இருக்கிறாங்க அப்படின்றது. இப்போ எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்த நாம் விருத்தி அடைந்து இனி அவங்க எண்ணிக்கைக்குரியவர்களாக மாறக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு தேவனுடைய அந்த கடுகு விதை வளருகிறது. இப்போ நான் பேச விரும்புகிறேன், பிசாசு உங்களை தொட முடியாது, நீங்கள் புது சிருஷ்டி. ஏன்னா அவன் எம்டி ஹேண்டடாக இருக்கான். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க, துரைத்தனங்களையும் வாசிமா, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. உரிந்து கொண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா பைபிள் எங்கெல்லாம் உரிந்து கொண்டு அப்படின்ற நீங்க போய் பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறத புடுங்கிக்கிட்டு, எல்லாம் சொல்லுங்க, புடுங்கிக்கிட்டு. வாப்பா தம்பி, இப்ப தம்பி வராரு. உங்கள்கிட்ட எவ்வளோப்பா வச்சிருக்க, கையில் எவ்வளோ வச்சிருக்க? பார்க்குறே சரியில்லை, எவ்வளோ வச்சிருக்க பாருங்க. இப்போ வந்து ஒரு 20 ரூபா வச்சிருக்கேன் வச்சுக்கோ. இப்போ 20 ரூபாயில 10 ரூபாயை நான் எடுத்துட்டு 10 ரூபாயை வச்சிருப்பேன். நான் அதுக்கு போய் உறிஞ்சிட்டு அனுப்புறது இல்லை, எடுத்துட்டு அனுப்புறது. இவன் வச்சிருக்கிறத ஒட்டு மொத்தமாக எடுத்துட்டு இதையும் பிடுங்கிட்டு சட்டையும் கழட்டிட்டு பேண்ட்டையும் கழட்டிட்டு அனுப்புனேன்னா இவனை உறிஞ்சிட்டு விட்டுட்டேன்னு அர்த்தம். கை தட்டுங்க. இயேசு சிலுவையில் புடுங்கிட்டு விடல, உறிஞ்சிட்டு விட்டாரு. கை தட்டுங்க அவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். 99 நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தீபாவளி நெருங்குற டைமு எனக்கு தீபாவளிக்கு போனஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய் இல்லை, ஒரு 2000 ரூபா 4000 ரூபா நம்ம வந்திருக்கு. இல்லை 2000 ரூபா சம்திங் தான், போனஸ் கிடையாது, சும்மா ஒரு இன்சென்டிவ். போனஸ் இல்லை, ஒரு அட்வான்ஸ், சாரி போனஸ் கிடையாது, அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். ஒரு 1000 ரூபாய் நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன். அதில் ஒரு 500 ரூபா செலவழிச்சு ஒரு 600 ரூபா தான் இருக்கேன்ட்டு. 600 ரூபா என்னென்னா வந்து அப்போ குமார்ஸில் தான் இங்கே ஷர்ட் எடுப்பேன். குமார்ஸில் தான் 200 ரூபாய்க்கு பேண்ட் இருக்கும், 200 ரூபாய்க்கு சட்டை இருக்கும். 400 ரூபா 500 ரூபாய்க்குள்ளே டோட்டலாகவே தீபாவளியை முடிச்சிடலாம். அதனால் குமார் ஷர்ட்னா இப்போ பயங்கர ஃபேமஸ். 100 ருபீஸ் வரிசையில் நிற்பாங்க வாங்குறதுக்கு. எல்லாம் படித்தவங்க, எம்எடி எம்ஃபில் எல்லாம் வரிசையில் நிற்கிங்க பாவம். நாங்கள் அதை வாங்கிட்டு ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். உண்மையில் வந்துக்கிட்டு ஆமாம் உண்மை தான். நான் ஒரு 4 பேர் போகிறாங்க. போகும்போது டக்குன்னு ஒரு டிராஃபிக் என்ன செஞ்சிட்டாரு, நிப்பாட்டுன்னு கையை காட்டார். ஆஹா சொல்லிட்டார், நான் நிப்பாட்டிட்டேன். பக்கத்தில் தான் டக்குன்னு கீரை போட்டு இழுத்துட்டு போயிட்டான். என்ன மட்டும் வா 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 அப்படின்னு டக்குன்னு ஃபோன் எடுத்து, என்னம்மா சரி நான் வரும்போது கறி வாங்கிட்டே வந்துடுறேம்மா, நான் முடியாதுன்னு சொன்னேன், வாங்கிட்டு வந்துடுறேன். சரி இன்னைக்கு பில்லை போட்டார். தம்பி ஆர்சி புக் வச்சுருக்கியா? எல்லாம் இருக்குது சார், எல்லாம் இருக்குது, ஆர்சி இருக்குது சார், இது இருக்குது சார், பாருங்கள் சார், வந்து இன்சூரன்ஸ் கூட பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன், ஆனால் உண்மையில் வந்திருக்கியப்பா அப்படின்னாரு. சரி 500 ரூபா எழுதுறாரு. சார் எழுதுறாங்க சார். சார் ஏதோ தீபாவளிக்கு நான் இப்போ தான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். குமார் சட்டை இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, இவ்வளோ பக்கத்தில் உறிஞ்சிட்டு டாட் எடுக்கிறது. 500 ரூபாய் கூட 500 ரூபாய் கொடுத்தாப்புல. சார் ஒருத்தர் நிற்காமல் போயிட்டான், நீங்கள் என்ன சார் அவனை விட்டுட்டீங்க, அப்போ நானும் நிற்காமல் போயிருக்கலாமா அப்படின்னு சவுண்டு கூடுது எனக்கு. சட்டம் பேசுறியா? இவனை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துருக்கேன், அங்கே வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். நேரம் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எது அந்த மகால் வட்டி இருக்குல்ல, அங்கே உட்கார வச்சு, சார் இவர் ரொம்ப சட்டம் பேசுகிறார் சார். சார் சட்டம் பேசலை சார், ஒருத்தர் நிப்பாட்டாமல் போயிட்டார். அப்போ நிப்பாட்டாமல் போனால் 500 ரூபா மிச்சம். நீங்கள் கையை காட்டணும்னா நான் மதிச்சு நின்னேன் பார்த்தீங்களா, ஏன்ட்டு 500 ரூபா நீங்கள் வாங்குற நான் ஏற்றுக்க முடியும். அப்போ வந்து உங்களை மதிக்கிறவன்ட்ட நீங்கள் ஃபைன் போடுவீங்களா? இந்த ரூட்டில் நான் யோசிக்கவே இல்லையா, அப்படி வராப்பல.
நீங்கள் யார் அட்வொகேட்டான்றாரு. இல்லை அட்வொகேட் ஆகும் நினச்சே முடியல சார். சரி 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 அப்படின்னு கேட்டு சரி 500 ரூபா கொடுங்க அப்படின்றாரு. என்ன சார் சொல்கிறீங்க? நானும் அவர் எஸ்ஏ பெரிய ரேங்க்குக்கார், எஸ்ஏ டிஎஸ்பின்னு தெரியல, அவர்கிட்ட இதெல்லாம் டிராஃபிக் தான். கடைசியில் 500 ரூபா வாங்கிட்டு தான் விட்டார். இப்போ குமார்ஸ் பக்கம் போகிறேன், என்னால் ஒன்றும் வாங்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்கிட்ட பவர் இருந்துச்சு, நான் வாங்கலாம். இப்போ என்கிட்ட பவர் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், சிலுவைக்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் வந்து அவன் எதை வேணாலும் பிடுங்கலாம், பவர் இருந்துச்சு. இப்போ அவர் உறிஞ்சிட்டு அவனை விட்டுருக்கனால உங்கள் பக்கத்தில் வந்தாலும் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றா வழியில் ஒருத்தர் உறிஞ்சிட்டு விட்டார். அந்த கடையை பார்க்குறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் இந்த ரூட்டில் வந்து அவன்கிட்ட வாங்கியிருப்பேன், இப்போ என்கிட்டருந்து ஒருத்தர் வாங்கிட்டு விட்டார். அதனால் கடையை பார்க்கத்தான் முடியும், தொட முடியாது. இப்போ பிசாசு உங்களை பார்க்கலாம், உங்களை தொட முடியாது. ஏன்னா சிலுவையிலே உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினான். Devil is an empty-handed person. He cannot do anything. He cannot harm you. அவன் உங்களை கஷ்டப்படுத்த துன்பப்படுத்த முடியாது. இவ்வளவு நாள் செஞ்சான சார். இந்த அறிவு எப்போ உனக்குள்ள வருதோ அப்பவே நீ தேவ சாயலுக்கு வந்துட்ட. இந்த அறிவு எப்போ உனக்குள்ள வருதோ அப்பவே வல்லமை உனக்குள்ள வந்துருச்சு. இனி பிசாசு உன்னை தொடவே முடியாது. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய தொடர் சம்பவத்தையும் சொல்லிடுறேன். ஒரு இதோட இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் தெரியும், ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு. அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து நான் கூட்டம் நடக்கும்போது ஒருத்தர் வந்திருக்கிறார். இவரை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, பார்த்தா அந்த பர்டிகுலர் போலீஸ் அதிகாரி. அவர் மஃப்டியில் வந்து அவரை நம்ம தெரிஞ்ச சர்க்கிளில் கூட்டு வரேன். சார் கூட்டு வந்தேன் பிரதர், இவர் சோ அண்ட் சோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆஹா, இவர் கூட தான் நான் பஞ்சாயத்து பண்ண நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், யோசித்து கண்டுபிடிச்சிட்டேன். அவர் பேசிட்டு இருந்த நல்லா இருந்துச்சு, இப்படி ஒரு செய்தி நான் கேட்டதே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் தம்பிலாரு. நான் வந்து அப்படியே டயலாகை மாற்றாமல் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்துருப்பேன், கட்டாயம் பார்த்து, பரவாயில்ல இவரு ஞாபகத்தில் வச்சுருக்காரு. நம்ம தான் ஃப்ரீயாக பேசுகிறேன். நான் சொன்னேன், சார் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிராஃபிக்கில் அவர் எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பார், நம்மளை கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்காருன்னா நம்ம எவ்வளோ டார்ச்சரை கொடுத்துருக்காரு பாரு. ஆமாம் நீங்கள் இல்லை, ரைட் சாரி தம்பி, நான் வந்து அந்த டைமில் வந்து அதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன்கிட்ட தான் ஏற்கனவே அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன், அவன்கிட்ட ஒருத்தர் பில்லை போட்டிருக்காங்க. அது அப்போவே சொன்னார். அதை அன்றைக்கும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை சொல்கிறார். என் பையன்ட்டே பாருங்கள் 6 மாதம், அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, சொல்லணும், பிரச்சனை இல்லை. அதை இப்போ காணிக்க போட்டிருப்பீங்களா, அந்த 500 டேலி ஆகிடும். இது வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். சரி, அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த சீன் அப்படியே போயிடுச்சு. இப்படி வாழ்க்கையில் நிறைய இடத்துல 2-3 இடத்துல ஆமாம் சிச்சுவேஷனுக்குள்ள போய் சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த உரிந்து கொண்டு விடுவது என்பது டோட்டலாக எல்லாத்தையும் எம்டி ஹேண்ட் ஆக்கின பிறகு பிசாசுக்கு அவனுடைய நிர்வாணத்தோடு அவன் நிற்கிறான். ஆமென். அதனால் உங்களை அவன் ஒரு நாளும் தொட முடியாது. இதுதான் தேவன் இடத்துல வருகிற பூரண அறிவு. இதுக்கு ஒரே ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போய் எகிப்தில் போய் பார்வோன்ட்ட போய் ஜனங்கள்லாம் அனுப்பிடுன்னு சொல்லு. உடனே அவன் ஒரு டக்குன்னு ஒரு 20 பஸ்ஸை பிடிச்சி அனுப்பிச்சி விட்ருவான் அப்படின்னு இவன் நினச்சிட்டான். அனுப்பிவிடணுன்னா உடனே பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் கிளம்புவான்னு சொல்லிடுவான். அப்படியே பெரிய மடா குண்டுன்னு தெரில அவனு. அப்படியா சார் போய் கூப்பிட்டுருவா. எப்படி சொன்னேன், இப்போ நான் போக மாட்டேன், நான் போனால் ஏதாச்சும் அடையாளத்தை காட்டுங்கன்னு. கையில் என்ன வச்சுக்கணும்னு குச்சி வச்சுருக்கேன், அதை போடுறான்னாரு. போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, பாம்பாயிடுச்சு. பாம்பான உடனே அப்படி மிரள்றான். சொல்கிறான் வாழை பிடி அப்படின்றார். பிடிச்சா திரும்ப என்ன ஆயிரும், கோலாயிரும். திரும்ப பாம்பை பிடிக்கிறான், அது என்ன ஆயிடுச்சு, கோலாயிடுச்சு. உடனே சரி இதை வச்சுட்டு ஊரையே மிரட்டி பிள்ளான்டான்ட்டு நேராக வரான். தம்பி ஆரோன்னு, நம்ம 2 பேரும் போகிறோம். நேராக வந்து பார்வன்ட்ட போகிறோம், கம்பை போடுறோம், அதோட மிரள்றான். பாய்கள்லாம் சூட்கேஸ் அப்படி ரெடி பண்ண சொல்லி ஓகே பாஸ் டாய். 50 பேரும் ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடியாக நிற்கிறாங்க. இந்த கம்பை போட்டோன்னா பயந்துருவார் பார்வன். நேராக 2 பேரும் போனோடனே பார்வனை பார்த்து பேசுகிறான். நீ யாருப்பா, நீங்கள் நான் பார்வன் கேட்குறேன், நீ யார்? இவன் வாய் திக்குன்றனால இப்படின்றான். இவர் மோசே அப்படின்றான். சரி எதுக்காக வந்திருக்கீங்கன்றான் பார்வன். திரும்ப இப்படின்றான்.
அவர் நாங்கள் எங்கள் ஜனங்களை கூட்டி செல்ல வந்துருக்கு. ஏய் நிறுத்துறா, அவன் பேச மாட்டாரா? நானே நேராக பேசிட்டு இருக்கேன், அவனுக்கு ஆள் வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். இவர் தான் என்னோட வாயின் கர்த்தர் சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு பேச ஆரம்பித்தேன், நைட் ஆகி போயிடும் சார், இவரே பேசிட்டு இருக்கேன். ஜனங்களை அனுப்பிச்சி விடணுன்னா எத்தனை பசியாக இருக்குது அப்பெல்லாம் கேட்கல. என்னது உங்கள் கடவுள் கூட்டிகிட்டு போக சொன்னாரா? யார் அவன் கடவுள்? அவன் கேட்ட கேள்வி, உங்கள் தேவன் யார்? சிலர்னு சொல்லுவாங்க, சார் இவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர், இவரை சேர்த்துக்காங்கன்னும் போது அந்த வேலை கொடுக்குறவர் உங்களை பார்த்து ஒன்றே எனக்கு யாரும் தெரியாதையா அப்படின்னு எப்படி இருக்கும்? ஒன்றே எனக்கு தெரியாது, நீ என்ன இன்னொருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படித்தான் சொன்னீங்க. கடவுள் எங்களை அனுப்பிச்சு விட்டாரு. உங்கள் கடவுள் யாருன்றான். உங்கள் கடவுளே எனக்கு தெரியாது. கடவுளை தெரியாதா? இனிமே எங்கள் கடவுள் யாருன்னு உனக்கு இல்லை, இந்த தேசத்துக்கே தெரிய போகுதுடா. போடுறா கம்பன்னு டக்குன்னு ஆரோன் என்ன செய்யறான், போடுறா கம்ப போடு, டம்முன்னு போடுறான். போட்டோன்னு ஏதாச்சும் குச்சி இருக்காப்பா, மைக் ஸ்டாண்ட் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கா, இது ரொம்ப சின்ன பாம்பா இருக்கப்பா. உடனே என்ன செய்யறான் இவன், டக்குன்னு கம்ப போட்டு போடுறான். போட்ட உடனே பாம்பாயிருச்சு. எப்படி அப்படின்னு இருக்கும்போது உடனே பார்வனு அப்படின்ட்டான். அவன் டகா டகா டகான்னு போற, அம்புட்டு பாம்பாயிருச்சு. என்ன சார் இதை நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கத்த ஒரு இன்னும் படம் முடியல. கொஞ்ச நேரத்தில் இந்த பாம்பு ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டே இருந்தோடனே இவர் போட்ட மோசே போட்ட கோலில் பாம்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் மேட்ருக்கு வரேன். எல்லா பாம்பையும் முழுங்குது. இது பெரிய மலை பாம்பாக இருக்கும் போல, எல்லாத்தையும் முழுங்கி ஒரே பாம்பு தான் நிற்கிது. இப்போ திரும்ப எடுப்பா, ஆரோன்னு எடுக்கிறான், கம்பாயிருச்சு. இப்போ கம்புன்றது அதிகாரம். அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட், கோல் என்பது அதிகாரம். வரும்போது அத்தனை பேரும் கம்போட வந்தாங்க, போகும்போது ஒரே ஒருத்தன் மட்டும் கம்போட போறான். என்ன சொல்றது? இப்ப எல்லா மந்திரவாதியும் நிக்கிறாங்க, எவன் கையிலுமே என்ன இல்ல, கம்பு இல்ல. வீட்டுல இருந்து கிளம்பும்போது கம்போட வந்தாங்க, திரும்ப வீட்டுக்கு பொண்டாட்டி என்னையா கம்போட போன, அதே அடகு வச்சிட்டியா? கம்பு என்பது அதிகாரம். இப்ப இந்த ஒரே ஒரு கம்பு எல்லா கம்பையும் உரிந்தது போல பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற அதிகாரத்தை சிலுவையிலே போட்டார். சிலுவையிலே போட்ட போது அது சர்ப்பமாய் மாறியது. சர்ப்பமாய் மாறி எல்லா சர்ப்பங்களையும் அது விழுங்கியது. தேவ சாயலோடு இருந்த குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையிலே மனித சாயலாய் மாறி மறுபடியும் எல்லாத்தையும் விழுங்கினதுக்கு அப்புறம் பிதா மறுபடியும் அவரை தொட்ட உடனே மறுபடியும் தேவ சாயலாய் மாறி பிதாவின் கரத்திலே கோலாக வந்து நின்றார். சிலுவையில பிதா கோலை போட்டப்ப எல்லா பிசாசு கையிலையும் கம்பு இருந்துச்சு. அவர் கோலை போட்டோன்னே அவர் சர்ப்பமானார். எத்தனை சொல்ற, அவர் பாவமானார். இல்லவே இல்லைன்றான், அவர் பாவமானார். ஆகி அவரே சர்ப்பமா மாறினாரு. மாறி எல்லா சர்ப்பத்தையும் முழுங்கிட்டாரு. எந்த அதிகாரத்தை எல்லாம் ஆதாம் கொடுத்தானோ அதையெல்லாம் முழுங்கிட்டாரு. முழுங்கி அவர் நிற்கும் போது மறுபடியும் பிதா தொடராரு. மனித சாயலாய் இருந்தவர் தேவ சாயலாய் மாறி இப்ப மறுபடியும் அதிகாரத்தை பிதா கையில் எடுத்துட்டார். இப்ப நான் கேட்கிறேன், பிசாசு இனி எந்த கம்பை வச்சு உங்களை தொட முடியும்? அவன் தொட்டான் நீங்க சொன்னீங்கன்னா, இவர் ஒரு பாம்பை மட்டும் முழுங்காம விட்டுட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, அவர் அம்புட்டை முழுங்கிட்டார். கைத்தட்டுங்க உதவருக்கு ஆமென். ஓல்டு கவனன்ட்ல எங்கெல்லாம் கிரேஸ் வருது, இந்த கோல் போடுறது பார்த்தீங்களா, இட்ஸ் நியூ டெஸ்டமென்ட். மொத்த புதிய ஏற்பாடும் அந்த ஒரு சீன்ல முடிஞ்சிருது. அங்க மோசே போட்டு எல்லாத்தையும் முழுங்கி வெளியே எடுக்கிறான், இங்க பிதா போட்டு எல்லாத்தையும் முழுங்கி வெளியே எடுக்கிறாரு. இப்படி பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இந்த கிருபை சிலுவையின் சத்தியம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அப்படியே சிலுவையை நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம். துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு சிலுவையிலே வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். என் அன்புக்குரியவர்களே, பிசாசு உங்களை தொட முடியாது. ஏன்னா he is an empty-handed person. ரெண்டாவது, நீங்க அவனுடைய ராஜ்யத்தில் இல்லை, அதனால அவனுடைய சட்டங்களும் வல்லமையும் உங்களை தொட முடியாது. நான் ஒரு இந்திய பிரஜை. அமெரிக்காவில் ஒரு சட்டம் போடுறாங்க, அந்த சட்டம் இந்திய பிரஜையை என்ன செய்ய முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஒருவேளை நான் அமெரிக்காவுக்கே போயிருந்தா கூட சரியா, நீங்க வரி கட்டுறவங்க இந்த வட்டம் 5% வரி எக்ஸ்ட்ரா கட்டணும்னு யார் இருக்காப்ப?
ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னா அது என்ன பாதிக்கவே பாதிக்காது. ஏனென்றால் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் நான் அமெரிக்க நாட்டின் பிரஜை அல்ல. புரியுதா? அப்ப இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். இப்ப நீங்க யார் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. ஏன் கேள்வி என்னன்னா, எப்படி சார் உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் ஒரு சட்டமும் ஒரு அழிவும் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற உங்களை அது எப்படி தொட? கை தட்டுங்க. அது உங்களை தொடவே முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அவன் ராஜ்யம் வேற, எங்க ராஜ்யம் வேற. அங்க சுகமாகாதது இங்க சுகமாகும், அங்க மாறாதது இங்க மாறும், அங்க நடக்காதது இங்க நடக்கும், அங்க சேராதது இங்க சேரும், அங்க பிரியாதது இங்க பிரியும். ஏன்னா இது வேற ராஜ்யம், இது தேவனுடைய ராஜ்யம். You cannot estimate God's power according to the world's law. இந்த உலகத்தின் சட்டங்களையும் வச்சு நீங்க தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிட கூடாது. இங்க வேற சட்டம், வேற வல்லமை வேற. காய்ச்சல் சுகமாயிரும், டிபி சுகமாகாது, இல்ல HIV சுகமாகாது, இல்ல கேன்சர் சுகமாகாது. இது அந்த ராஜ்யத்தின் திட்டம், சட்டம். ஆனா இங்கு வேறொரு ராஜ்யம் இருக்கிறது. இங்கே சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் சுகப்படுத்தினார் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையிலே. நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் தழும்புகளால் சுகமானோம். இந்த ராஜ்யத்திலிருந்து நான் அந்த சட்டத்தை கேட்க முடியாது. இந்த ராஜ்யத்தில் நான் இந்த சட்டத்தை தான், இந்த அறிவை உடையவனாய் நான் இருக்க வேண்டும். Please don't follow the secular laws, secular instruction. இந்த உலகத்தின் வல்லமையை குறித்த விஷயத்தில் கனெக்ட் ஆகாதீங்க. You must be disconnected from all the rubbish things of the secular world. அதுக்கு உனக்கு சம்பந்தம் கிடையாது. You must be filled with the word of God, with the instruction of this living word of God. இங்கதான் உன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இங்கதான் இந்த நாட்டில் என்ன நடக்கும் இருக்கு. பைபிள் சொல்லுது, அவரை தொட்ட யாவரும் அந்த இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் நிழலுக்குள் வந்த அத்தனை பேரும் சுகமானார்கள். அதே தேவனுடைய நிழலுக்குள் நீ வந்திருக்கிறாய். உன் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், என்ன மாற்ற முடியாது என்று உலகத்தான் சொன்னாலும், இந்த உலக மருத்துவர் சொன்னாலும், அவர் நிழலுக்குள் வந்த உனக்கு இந்த நிமிடமே சுகத்தை தேவன் கட்டளையிட்டார். Receive your miracle in Jesus' name. Receive your miracles in Jesus' name. பலவீனமுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பலவீனமுள்ளவர்கள் இருந்த இடத்தில் எழும்பி நில்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. இருந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஓ எஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவின் நிழலுக்குள் வந்த தண்ணீர், அவருடைய ராஜ்யத்துக்குள் வந்த அந்த தண்ணீர் அப்படியே திராட்சரசமாய் மாறியது போல இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்துக்குள் கடந்து வந்திருக்கிற உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இந்த நிமிஷத்தில் மறைகிறதை பாருங்கள். இப்பொழுதே பாருங்கள், இப்பொழுதே பாருங்கள். உங்கள் சரீர வியாதிகள் இப்பொழுது மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைகிறது. எஸ், தழும்புகள் இல்லாமல் மறைகிறது. எஸ் 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 ஹோலி ஸ்பிரிட். இரத்த புற்றுநோய்கள் மறைகிறது. எஸ், எந்தவித வீக்கங்களும் மறைகிறது. எலும்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது, சிந்தனை சம்பந்தப்பட்டது, DNA சம்பந்தப்பட்டது, செல்கள் சம்பந்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைகிறது. கரங்களை தட்டி oh we love you Lord. God bless you, God bless you. அமர்ந்து கொள்ளுங்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, number 1, he is an empty-handed person. He is not your king. He is the king of this secular world. But in your kingdom, God is your king. Amen. He is the king of all kings. Hallelujah. ஆகவே நீங்கள் வேறு ஒரு வல்லமைக்கு கீழே இருக்கிறீர்கள். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருவேளை எதிர்மறையானது தெரிஞ்சா நீ ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? எத்தி விட்டுறலாம். எதிரி வந்தா எத்திடுவார். சாதர் பண்ணார். ஆமா, அதுக்கே எத்தனை போனை போட்டு இந்த பெருந்தலைகள் மூப்பனார்கள் மிரட்டினாயின்னு தெரியல. ஆமா, எதிரி வந்தா
காலை காட்டுங்க, மேலே தூக்கி காட்டிடுறாங்க. இப்படி பிசாசு காட்டுங்க. எதிரி வந்தா போடுங்க. ஒன்று எதிரி முன்னாடி சேர ஏற காலிவினே எத்திடுவார். கர்த்தர் கரை ஏன் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆமென்.